ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம அழகர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம தர்மலிங்கம் இல்லை உண்மையிலே இந்த மனுஷன் இப்படி தான் இருக்காரா இல்லை நடிக்காரான்னு புரியலே அப்படின்னு தவிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் பாட்டியை நோட் பண்ணுறாங்க. இவனை பார்த்தா உண்மையிலேயே வருத்தம் வந்தவன் மாதிரி தெரியலையே, ஒருவேளை ஆண்டாளையும் என் பேராண்டையும் போக விடாமல் தடுத்து நிறுத்துறதுக்கு இவன் திட்டு போட்டு இப்படி நடிக்கிறானோ, சரி சோதிச்சு பார்த்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து லட்டு சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அழகரோடி போய் என்ன பாட்டி ஸ்பெஷலாக லட்டுலாம் செஞ்சிட்ருக்க? ஆமாடா பேராண்டி, எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா இந்த தர்மலிங்கத்தோட மொழியே ஒரு மார்க்கமாக இருக்குடா. இவன் உண்மையிலேயே வந்து இப்படி வருத்தம் வந்து தான் இருக்கானா, இல்லை உங்கள் 2 பேரையும் உங்களோட மாமியார் உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்ப விடாமல் எப்படியாச்சும் நிரந்தரமாக அவங்கள இங்கே தங்க வைக்கிறதுக்கு நாடகம் போடுறானான்னு தெரியல, அதான் சோதிச்சு பார்த்துருவோம் அப்படின்னதும், என்ன பாட்டி சொல்கிற, ஆனால் அவரை பார்த்து அப்படி தெரியலையே, அதான் சொல்கிறேன்ல சோதிச்சு பாப்பா இருடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து லட்டு பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. இது பார்த்து லிங்கத்துக்கு அப்படியே எச்சில் ஊறுது. பாட்டி சூப்பராக லட்டு பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் லிங்கம் மட்டும் ஆவணிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா லிங்கம், நீ லட்டு சாப்பிடவே சாப்பிட்றாதே, ஏன்னா டாக்டர் வந்து ஒன்று நல்லபடியாக கவனிச்சிக்க சொல்லியிருக்காரு. இப்போ நீ இருக்கிற நிலைமைக்கு லட்டுலாம் சாப்பிடவே கூடாது, சரியா அப்படின்னதும், ஆமாம் ஆமாம் அப்பா ஒரு லட்டு கூட எடுக்காதீங்க, நான் உங்களுக்கு சூடாக பால் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னுட்டு ஆண்டாளங்கிருந்து போயிடுறாங்க. சரி பாட்டி, எனக்கு கொஞ்சம் பேப்பர் படிக்கிற வேலை இருக்குது, நானும் போகிறேன் அப்படின்னதும் பாட்டியும் அழகர் பின்னாடியே போயிட்டு பாட்டியும் அழகரும் மருந்து பார்த்துட்டு இருக்காங்க. லிங்கம் என்ன பண்றாங்கன்னு அப்பன்னு பார்த்து சுட்டி முட்டி பார்க்குறாங்க. லிங்கம் பார்த்தா யாருமே இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, டப்பன்னு எழுந்துட்டு போய் அந்த ட்ரெயினில் அட்டை வந்து எடுத்து பக்கத்தில் வந்து சாப்பிட்டுடுறாங்க. இதை பார்த்து நம்ம அழகருக்கு பாட்டிக்கு தூக்கி வாரி போட்டுருந்தோம். பாத்தியாடா, நான் சொன்னேன்ல இவனோட மொழியே திருட்டு மொழியாட்டம் இருக்கு, இவன் இப்படியெல்லாம் நடிச்சிட்டு இருக்கானே, இப்போ பாத்தியா அப்படின்னதும், பாட்டி என்ன மனுஷன் பாட்டி, இவனெல்லாம் ஒரு மனுஷனா, இவனெல்லாம் எப்படி பாட்டி நம்புறது அப்படின்னதும், ஆமாண்டா, ஏன்னா இவன் என் பிள்ளையாச்சு, இவன் எப்படி இந்த மாதிரி நேரத்தில் எப்படி நடப்பான்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னதும், பாட்டி உண்மைக்கு நீ வேறு லெவல், சரிப்பா போகலாம் அப்படின்னுட்டு 2 பேரும் வராங்க. அப்படின்னு பார்த்து பாட்டி லட்டு எடுக்கிறாங்க, லட்டு தட்டை எடுக்கிறாங்க. இந்த பக்கம் ஆண்டாலும் பால் ரெடி பண்ணிட்டு வராங்க. அப்போ நம்ம பாட்டி வந்து, ஏண்டா மொத்தம் நான் 20 லட்டு வந்து செஞ்சேன், அதுல நீ ஒன்னும் எடுத்த, நான் ஒன்னும் எடுத்தேன், அங்கால பவித்ரா 2 எடுத்தா, அப்போ 4 போனா 20ல எத்தனை 16 இருக்கணும், ஆனா இதுல 14 தானே இருக்கு, மிச்சம் 2 லட்டு எங்க அப்படின்னதும் நம்ம தர்மலிங்கம் வந்து திருதலன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பா உண்மையே சொல்லுங்க, நீங்க தானே சாப்பிட்டீங்க அப்படின்னு ஆண்டாள் சொன்னது, இல்லம்மா நான் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா, அப்ப எப்படிடா லட்டு எங்க போச்சு அது வந்து அப்படின்னு தயங்கும் போது, சரி நீ தானே சாப்பிட்ட, ஆமா எதுக்குப்பா சாப்பிட்டீங்க அப்படின்னு ஆண்டாள் திட்டிட்டு இருக்காங்க. சரி நீ சாப்பிட்டதெல்லாம் ஓகே, அங்க இருந்து எப்படிடா இங்க வந்து சாப்பிட்ட அப்படின்னு பாட்டு கேட்டதும் லிங்கம் செம அதிர்ச்சி ஆறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ